ancestral ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க அட்வொகேட் பிரதீபா. இன்னைக்கு சட்டமும் நானும் சீரீஸ்ல நம்ம ancestral ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்றத பத்தி பார்க்க போறோம். ancestral ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா மரபு சொத்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்றது தான் நம்ம வந்து ancestral ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். தலைமுறை அதாவது 4 தலைமுறைகளை கடந்து வர சொத்தை தான் நம்ம வந்து ancestral ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்பாவுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு, அதனால அப்பா வந்து எனக்கு சொத்துல உரிமை இல்ல, சொத்து உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு நபர் பரம்பரை சொத்து இருக்கு அப்படின்னும் போதே அந்த குடும்பத்துல நான் பிறக்கிறேன் அப்படின்னும் போது ஃப்ரம் பர்த், அதாவது பிறப்புலயே அந்த சொத்துக்கான உரிமை எனக்கு வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என் அப்பா எனக்கு அந்த சொத்தை தர முடியாது அப்படின்னு சொன்னாலும் கோர்ட்ல நான் சிவில் சூட் ஃபைல் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை நான் அக்வயர் பண்ணிக்கலாம், அதாவது அந்த சொத்தை நான் வாங்கிக்கலாம். ஏன்னா பரம்பரை சொத்தை யாரும் டினை பண்ண முடியாது, இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து எனக்கு பிறப்புலயே கிடைச்ச ஒரு உரிமை. அந்த சொத்துக்கான அந்த சொத்துல என்னோட பங்கு என்னவோ அதை நான் வாங்கிக்கலாம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி. ஸோ இதுதான் வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. இன்கேஸ் வந்து செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா, அதாவது என் அப்பாவே சுயமா சம்பாதிச்ச சொத்தா இருந்து அவர் எனக்கு தரமாட்டேன்னு சொன்னார்னா அதை நான் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்க முடியாது. ஏன்னா அது செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி. For more legal videos, follow me. Thank you.